ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 50வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 71 கிலோ. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ன மாதிரியே நீங்களும் ஹெல்த்தியாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்பி டீட்டெயில் கேட்டு நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோளா உள்ள உப்புமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்குன்னு தனி சைடிஷ் எதுவும் தேவையில்லை. ஒரு 200 கிராம் இருக்க மாதிரி சோளா உள்ள உப்புமா செஞ்சு நான் எடுத்துக்கிட்டேன். மதியானம் ஒரு 11 மணி அளவில் ஒரு 150 கிராம் இருக்க மாதிரி பப்பாயா நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான மெனு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு, அத்திக்காய் கூட்டு என்னோடய ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த ரைஸில் பாதியாக பகிர்ந்து பச்சை சுண்டக்காய் குழம்பு போட்டு பாதி ரைஸ் சாப்பிட்டேன். மீதி பாதி ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 200 கிராம் வந்து அத்திக்காய் கூட்டு நான் எடுத்திருந்தேன். அதை பிணைஞ்சு சாப்பிட்டேன். உண்மையாலுமே எனக்கு வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு பச்சை சுண்டக்காய் அத்திக்காய் கிடச்சிது அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எக்கு போட்டு ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட் எந்த ஒரு ஃபுட்டும் கிடையாது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். படுக்கிறதுக்கு முன்னே ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலையில் ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணேன். இந்த ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஸ்பெஷலாக வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. நானும் யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பார்த்து எனக்கு அன்றைக்கி எது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட மூடு வந்து ஒவ்வொரு நாள் மாறுபடும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அன்றைக்கி எது கம்ஃபர்டபுளாக இந்த எக்ஸசைஸ் பண்ணால் இன்றைக்கி எனக்கு முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒர்க் அவுட் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். முக்கியமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது வாக்கிங் அவாய்ட் பண்ணிடுங்க. வாக்கிங்கெல்லாம் வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் கம்மியாகும். அதுவே ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும். வாக்கிங் எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியல் வெயிட் வந்துட்டு நம்மளோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த சமயங்களில் நீங்கள் வந்து வாக்கிங் போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது எக்ஸசைஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பு 14,000 ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் போடுறாங்க. இருந்தாலும் கூட ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி தோப்புக்கரணம் அப்படின்றதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.